வெளியே எங்கேயாவது போகிறோம், யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, பதிலுக்கு நம்மளும் சிரிப்போம். அப்படி சிரிக்கும்போது நம்மளோட பற்கள் மஞ்சேன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொடூரமாக பார்க்க சகிக்காத முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட பற்கள் எப்பயுமே வெண்மையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மஞ்சள் கரை உள்ள பற்களை எப்படி வெண்மையாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடியது தான். நான் 3 பேத்துக்கு இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ 3 பூண்டு பல் அளவுக்கு எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு இது போல் ஒரு இடுக்கியில் போட்டு நல்லா நச்சு எடுக்க போகிறேன். உங்களால் எந்த அளவுக்கு நச்ச முடியுமோ அந்த அளவுக்கு நச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் அம்மி கூட வந்து யூஸ் பண்ணி நச்சு எடுத்துகிட்டு வாங்க. இந்த பூண்டு வந்து கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். இந்த பூண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட பற்களில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரையை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், இந்த பூண்டை நல்லா இந்த அளவுக்கு நச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து வேறொரு பவுலில் வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மெத்தடை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை பல் விளக்கணும் அப்படின்னா தான் நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் வந்து பல் விளக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பெரியவங்க நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் பல் விளக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று. நான் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தேன். உப்பு ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா துவர்க்கும், நம்மளால் ப்ரஷ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு, என்ன பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பேஸ்ட்டு பயன்படுத்துவீங்களோ அதை ஒரு அளவுக்கு சேர்த்துட்டு உங்கள் 3 பேத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த உப்பு, எலுமிச்சைப்பழம், பேஸ்ட்டு எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லிட்டு. 1 டேக்கு தாங்க யூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் காலைல ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நைட் ஒரு டைம் ப்ரஷ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மேபி கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா வச்சிருந்து யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய பொண்ணோட பற்கள் வந்து பாருங்கள். நான் எப்பயுமே ஸ்கூல் போயிட்டு வந்த கையோட ப்ரஷ் பண்ண சொல்லுவேன். சம்மர் டைமாக இருந்தது அப்படின்னா குளிக்க சொல்லுவேன். ஸோ அவள் ப்ரஷ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பேன். மார்னிங் பண்ணும்போது நார்மல் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வச்சு விளக்கிட்டு போவாள். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அவள் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணுவாள். அவளே பண்ணிக்குவாள். இன்றைக்கி நான் வீடியோக்காக நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியாது. அது ப்ரஷ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 டைம் பண்ணுவாள். காலையில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா, அதுக்கப்புறம் நைட் தூங்க போகிறதுக்கப்புறமா. இப்போ பாருங்கள், ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணிட்டாச்சு. எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பற்கள் வெண்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.